ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. 3 கப்பு துருவன கேரட் எடுத்துக்கலாம், 3/4 கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு பால், 4 டேபிள் ஸ்பூன் நெய், 10 ல இருந்து 12 முந்திரி பருப்பு, 12 ல இருந்து ஒரு 13 உலர் திராட்சை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4 பாதாம் சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் உருகுன அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம அத தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட்டு அதுல அந்த பேன்ல இருக்க நெய்லியே துருகி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை ஆட் பண்ணிட்ட அப்புறம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் கேரட்டை வேக விடலாம். கேரட்டை கலரி விடணும். அது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் கலர் சேஞ்ச் ஆயிடும். அப்ப நம்ம கேரட் கூட எடுத்து வச்சிருக்க 2.5 கப்பு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூடுல கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வெந்த அப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல பாலாட அப்படியே ஓரம் வரும். அதையும் சேர்த்து கலரி விடணும். மாதிரி கொஞ்சம் திக்கான அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த அப்புறம் அது தண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். தண்ணி வத்துற வரைக்கும் மிதமான சூடுல நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி கெட்டி ஆனதும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து கலரி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியான அப்புறம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சைய சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வேக விடலாம். 4 நிமிஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிடும். கெட்டியான அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச சுட சுட கேரட் அல்வா ரெடி.